ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி வில்லிவாக்கம் ஆன் மெயின் ரோடு, எம்டிஹெச் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆன் மெயின் ரோட்டில் ஒரு 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஓல்டு அப்பார்ட்மெண்ட் தான், பட் வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப 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 சூப்பரான ஒரு மெயின்டெனிங் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. எம்டிஹெச் மெயின் ரோடு ஆப்போசிட் நாதமுனி ஆன் மெயின் ரோட்டில் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ மாதவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிஏபிசி வசந்தம் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு 2 பிஹெச்கே ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 960 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 20 இயர்ஸ் ஆகுதுங்க அப்பார்ட்மெண்ட்டு. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 20 இயர்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஸோ இப்போது ரீசெண்டாக பண்ணுறவங்க கூட இந்த அளவுக்கு பக்காவாக பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வெரி என்ன சொல்கிறது, நல்ல ஒரு மெயின்டெனான அப்பார்ட்மெண்ட்டு, நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு 40 ஃபீட் பேசேஜில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து பேசேஜ்னு சொல்ல முடியாது, இது ஒரு என்ட்ரன்ஸ். பட் அது 2 கார் போயிட்டு வர ஒரு ஏரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில்ட் இந்த சென்ஸ் G+3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அப்பார்ட்மெண்ட்டோட சரௌண்டிங்கு இதில் லெஸ் தென் ஒரு 50 அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கீழே இருக்குது. பார்க்கலாம். இது நல்ல மெயின்டெனிங் அப்பார்ட்மெண்ட்டு. ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மெயின் ரோடுன்னு சொல்லலாம். மெயின் ரோடு இல்லை, ஜஸ்ட்டு மெயின் ரோட்லேயே தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்குற வந்துற ப்ராப்பர்ட்டி இந்த காருக்கு மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ இது வந்து அதோட பால்கனி, அது மெயின் ரோடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன் ஃப்யூச்சர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல வேல்யூ இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன் மெயின் ரோட்லேயே இருக்குது. இன்கேஸ் ஜாயின்ட் வெஞ்சர் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நல்ல வேல்யூ போகும். ஸோ லிஃப்ட் இருக்குது. நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ பழைய கன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் நல்ல ஸ்ட்ராங்கான கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் வழியாகவே போயிடலாம். நல்ல மெயின்டென்னு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனும் டிஏபிசி ஓட கன்ஸ்ட்ரக்ஷனு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸு இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ நல்ல வெரி வென்டிலேட்டட் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ ஹால் கம் டைனிங் ரெண்டும் தனியாக இருக்குது. அது வந்து ஒரு கீழே பார்த்தோம் இல்லையா, வரண்டா பால்கனி மாதிரி. ஸோ ஹால் கம் டைனிங். ஸோ ரெண்டுமே செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட்டுன்ற மாதிரி. இது ஒரு பெட்ரூமு ரைட்டில் இருக்கிறது. ஸோ பார்க்கலாம். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. எல்லாமே ஸ்பேஷியஸான பெட்ரூமுங்க. வுட் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு வாங்குறவங்க இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதும். ஓனர்ஸ் வந்து இங்கே கிடையாது, அப்ராடில் இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மறக்காமல் மேலே இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு. ஸோ மாடல் வந்து கொஞ்சம் பழைய மாடல் தான். நம்ம அதை ரெனோவேட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மெயின் ரோட்லலாம் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா அப்படியே இது வந்து அட்டாச்சாக வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காமனாக வச்சுருக்காங்க. இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமு. எல்லாத்துலேயும் வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நல்ல வென்டிலேஷனான அப்பார்ட். 2 சைடும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் 2 சைட்லேயும் நல்ல வென்டிலேஷன் இருக்கும். உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும், ப்ரீஸும் நல்லாயிருக்கும். ஸோ டபுள் காட் போடலாம். சிபிஎஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்ல வெரி வெண்டில். இதுக்கு மேலே 2 ஃப்ளோரிங் இருக்குது. ஒரு ஓப்பன் கார் பார்க் இருக்குது இதுக்கு. ஸோ கவர்ட் கிடையாது, ஏன்னா ஸ்டில்ட் கிடையாதுன்றதுனால இது கவர்ட் கிடையாது. ஸோ ஓப்பன் கார் பார்க். இது வந்து கிச்சன், நல்ல ஸ்பேஷியஸ் கிச்சன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய மாடலில் இருக்கும். பட் வேணுன்றவங்க இதே ரெனோவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா புதுசாக இதை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக சர்வீஸ் ஏரியாவும் நல்ல பெரிய ஏரியா தான். ஸோ நல்ல வெரி வென்டிலேட்டடான ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆன் மெயின் ரோட்லேயே இருக்குது ப்ராப்பர்ட்டி.
ஸோ ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஜஸ்ட் இறங்கினோடனே பஸ் ஸ்டாண்டு, வெளியே இறங்கினோடனே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த டிவிஎஸ் கம்பெனி, வீல்ஸ் இந்தியா இந்த பக்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எல்லாமே. ஸோ இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் மறக்காமல் கால் பண்ணுங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு. ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். ஜஸ்ட்டு வாக்கபிள் தான் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் ஏதோ வெளியில் இறங்கிட்டோம், ஜஸ்ட்டு வாக்கபிள் தான் மெயின் ரோடு. ஸோ எவ்வளோ தூரன்றது நீங்களே பாருங்கள். நல்ல வெல் மெயின்டைன் அப்பார்ட்மெண்ட்டுங்க, நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஆன் மெயின் ரோட்லேயே இருக்குது ப்ராப்பர்ட்டி. இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து அவங்களதும் இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அதுவும் அது எல்லாமே கமர்ஷியலாக விட்டுட்டாங்க. ஸோ கமர்ஷியலாக சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒன்லி அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ ஆன் மெயின் ரோடே இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.